சூடா என்னப்பா இருக்குது? வயலர் நானும் தான் இருக்கிறோம். ஒரு டீ ஒண்ணு கொண்டா. பாத்து வைப்ப, அடியில புடிக்கிற போகுது. அடியில புடுக்குதோ மேல புடுக்குதோ தெரியாது. டீய குடியா. வடை கிடைக்குமோ? அங்க கேளு. கிடைக்கும் இல்ல. தீந்துடுச்சு. தீந்துடுச்சா? ஏது ஏது இங்க வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது போல இருக்கு. ஆமா, சுமதி நம்ம லிஸ்ட்ல சேர்த்தாச்சோ? சேத்தாம இருப்பனா மாப்பிள்ள? உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. அங்க பாரு மாப்பிள்ள, தானைக்கே வரான். நம்ம தாடியா? என்ன கொலுசு, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது கண்ணு தெரிஞ்சுது. ஆமா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வந்தது தொடாதா. இங்க பண்ண உன் காதலி கிட்ட பேசலனா தூக்கமே வராது. சரி விடுடா. ஆமா, சுமதி என்ன சொல்றா? தாவுதானே? உனக்கு அவன் மேல கண்ணா? பையனுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. பண்ணையா என்னையா? உங்க பையன் குமாருக்கு நீங்க எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணம் தானே பாப்போம். ஏயா, அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னியே, அந்த மூக்கன் ஒரு மராசாருடைய மக, அதுதான் படியும் போட்டு படிஞ்சா சரி, பறக்கணும் காரியத்தை முடிச்சிடுவோம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த வருஷத்தோட பையனுக்கு படிப்பு முடியுது, ஒரு காரியத்தை பண்ணிட வேண்டியதானே. நீங்க என்னங்க படிப்பு படிப்புன்னு? இந்த காலத்து பசங்க படிப்பை எங்க கவனிக்கிறானுங்க? கழுத்து வர முடிய வளர்த்துக்க வேண்டியது, காலு நிறைய குழாய மாட்டிக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது, மாட்ட வேண்டியது, அதுலதானுங்கள குறி. என் மகன் அன்னைக்கு இப்படித்தாயா ஒரு குழாய் மாட்டிட்டு வந்து நின்னா. யாருடா உள்பாவாட, அதை நீ கட்டிட்டு வந்து நிக்கிறியன்னு கேட்டேன். பாவாடை இல்லப்பா, இதுக்கு பேரு அவாய் பேண்ட். அதுக்கப்புறம் தான் அவன் கொலை மாட்டி இருக்காங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. உங்க பையன் எவ்வளவு பரவாயில்லைங்க. சில பயலுக நாகரிகங்கிற பேரால லங்கோடோடைய தெரியுதானுங்களே. மோசமா நானா இருக்கிறீங்க? நானா லங்கோடோட தெரிஞ்ச என்ன ஏன் கோபிக்கிறீங்க? எவன் எப்படி போனா எனக்கு என்ன? ஆமா, என் மகன் இருக்கானே, அவன் ஊரை சுத்தினாலும் காரியத்துல கண்ணா இருப்பான். அந்த குப்பை கிட்ட வட்டி பணத்தை கேட்டியா? விடப்படாதியா, விட்டா போடு. யாரியா அது? யாரியா? பொம்பளை அது கல்யாணம் ஆன புண்ணியா? அப்ப பின்னாடி போவான். போப்படாது. ஏன்? எப்போ நீ செய்யல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உன்னை பெத்ததே தப்புடா. நீ எங்க அப்பா நல்லா கெடுத்த. ஒப்பன் கெட்டு போனதுக்குனால நீயே பிறந்த. அடிச்சானா எப்படி இருக்கும்? நீங்க அந்த பொண்ணு விஷயமா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? என்னையாவது பொண்ணு பொண்ணுன்னு உயிர் எடுக்கிற? தக்காளி பழம் மாதிரி இருக்கு பொண்ணு, நாள் பட்டா அழுகிடும், அதனால சொல்றேன். அழுகி போயிருமா? அன்னைக்கு பப்பாளி பழம், இன்னைக்கு தக்காளி பழம்ங்கிற. என்ன உருவம் மாறிக்கிட்டே இருக்கா? சைஸ் வித்தியாசம் இருக்குல்ல, அதனால சொல்றேன். நீங்க பொண்ண பாத்தீங்க, நீங்களே சொக்கி சுருண்டுடுவீங்க. மெதுவா பேசியா, பண்ணி கரைச்சி காத்துல விழுந்து. கந்தா, சீக்கிரம் இருக்கு. எப்போ அங்க பாருங்க. வாடா வாடா. ஏய் கந்தா, என்னடா? ஏண்டா, எவ்வளவு நாளா இந்த மாதிரி திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற? என்னங்க திருடங்கிறீங்க? எவனோ திருட்டு போய் மேல ஏறி கொலைய போட்டு போயிட்டான். அவன் எவன் வெட்டினான்னு ஏறி பார்த்து இறங்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எவன் ஏறுனா எவன் இறங்க. நானு மரியாதையா சொல்றேன், அந்த மரத்துக்கு பக்கத்துல நில்லு. ஏன் என் மேல ஏறி மரம் ஏற போறீங்களா? பெரிய ஏணி இவர் மேல ஏறி நாங்க ஏற போறோம். ஏறி குழம்புன்னு இருக்காதரா, போட போய் நில்லு. என்ன மரத்துல கட்டி வைக்க போறீங்களா? ஏத்தாத போய் நில்லு. பண்ணியாரியா, நாம எவ்வளவு விஷயத்துல ஒத்துமையா இருந்திருக்கோமே. ஏண்டா இப்படி உன் கூட சேர்ந்து மரமா ஏறிட்டு தெரிஞ்ச நானு? இல்ல, மத்த விஷயத்துல பேசப்படா. போ கொண்டா, இவனெல்லாம் விடப்படாது. மத்தவனுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஒழுங்கா நில்லு. நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னதான் கட்டணுமா? வேணாங்க, இன்னைக்கு நாளு நல்லா இல்ல. அப்ப என்ன கட்டி வைக்கிறேங்கிறியா? கைய இறக்குடா, கைய இறக்கு. கையிலடா இப்படி இறக்கு.
பவுனு, 25,000 வரதட்சணை, ஊட்டி பங்களா. உட்காரியா? நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிற, அவன் பேசாம நிக்கிறான். மரியாதை கொடுத்து பேச. யோ இந்திரியா போய் வேலையை பார்த்துட்டு. ஓ, உட்காரியா? அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா பண்ணிக்கலன்னா என்ன? ஏன் நீங்க பண்ணிக்க போறீங்க? ஆமா. யோ, என்னடா முறைக்கிற? சாமி மாடு மாதிரி வர்ற போற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட, பாக்குறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆமா தம்பி, அவன் கல்யாணத்துக்கு பேயா நாயா அலைகிறான். ஒரு டேட் கூட. யோ சி போய. என்ன மாமா? ஐயோ மாமான்னு சொல்லாத, அடுத்த பையன் பார்த்தா அசிங்கமா நினைக்க போறான். நீ நானும் ஒண்ணுதானே மாமா. உன் பேர் என்ன மாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கும் மீசை இல்ல, எனக்கும் மீசை இல்ல. இல்ல மாமா. ஆமா, எதுடா நம்ம பையன்? இரு, வித்தியாசமே தெரியல. அவன்தான். ஆமா, உன தினமும் எங்கதாக்க முடியும்? அந்த மூலையில ராத்திரி 8 மணி வரைக்கும் கடலக்கா வறுத்து. நானும் வந்து வரைக்கட்டுமா? 8 மணிக்கு மேல வாமாமா. கண்டிப்பா வாரேன், கண்டிப்பா வாரேன். ஏண்டா வர்ற நேரமாடா இது? ஏண்டா மாப்ள, இன்னைக்கு நைட் ஷோ சினிமாவுக்கு போலாமா? இன்னைக்கு ராத்திரி எங்க மாமா வீட்டுக்கு 8 மணிக்கு போகணும்டா. நீங்க வாங்கடா. உங்க மாமா வீட்டுக்கா? இல்ல, கடலக்கா வறுக்கவா? அடே ஒண்ணு இல்லடா, வழக்கமா 8 மணிக்கு மேல நாங்க போய் வறுக்கிறது பழக்கம். நீயும் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா வறுக்கலாம்ல. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? இதையெல்லாம் யாரா புரியாத பயிரா இருக்கான்? இவனுக்கு தேவையெல்லாம் இதுதான். பாரா, அடே அடே, நான் குடும்பத்தினார் உங்களுக்கு எல்லாம் பொறுக்கலையாடா? மடையனா இருக்கான். இங்க எல்லாம் குடும்ப நடத்தினா அபிவிருத்தி ஆகாதா? மடையா போலமா? அடே 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 செருப்புடா. அடே மாப்பிள்ள, எக்ஸாம்ல பிட் அடிச்சா 3 வருஷம் ஜெயிலுன்னு சட்டம் வருதானா? சும்மாறா. இந்த சட்டம் யாருக்காக கொண்டு வந்து தெரியுமோ? அசோக்குக்காக. இனிமே நம்ம அப்படி செய்ய வேண்டாம், பேசாம படிச்சு பாஸ் பண்ணுவோம். அடிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் 3 வருஷம் இல்லடா ஆகும். ஏன்டா பண்ணாத்துறீங்க? பாஸ் ஆன உடனே வேலை கிடைக்கிற மாதிரி தான். ஃபெயில் ஆனா காலேஜ் 2 வருஷம் லீவுன்னு நினைக்க வேண்டியதானே? என்கிட்டயாவது புக் இருக்குது. அரே ரகு, உங்ககிட்ட என்னடா இருக்குது? டேய், உன்கிட்ட புக்கு மட்டும் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அறிவு இருக்கு. புக்கு வச்சிருக்கா நீ புத்திசாலி நினைக்கப்படாது, அது மகா தப்பு. அடே அங்கதான் மைனா வரா. மைனா இல்ல பிரின்சிபால் பொண்ணுடா. சும்மா இருடா. டேய், நீ வம்ப விலை கொடுத்து வாங்குற. நீ இத பாரு, நான் பரீட்சைக்கு பிட்டு ரெடி பண்றேன். நீ இங்க இருந்து என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ, நான் போறேன். ஐயோ, வந்துட்டா. நான் இல்ல. மைனா, நைனாவை பார்க்கவா? போ. ஏய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. அவளுக்கு உண்டோ இல்லையோ, பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா நமக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஏய், வாடா. வாடா. இந்த வருஷம் ஜெயிலா என்ன இல்ல, இது இந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பர் ஆனுங்களே. இந்த வருஷத்து தான். நான் ஒரு மடையன், போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்பட்டு தான் கட்டேன். அசோக், கொஞ்சம் காட்ட. சீப்படா. காட்டலன்னா அப்புறம் நான் சொல்லிடுவேன். சொல்லு. தைரியம் இருந்தா சொல்லு. படா. எது தைரியம் இருந்தா சொல்லலாம். சாரு அசோக். என்ன என்னது? ஒண்ணும் இல்லையா? என்னப்பா மாட்டிக்கிட்டியா? சார், நானும் சின்ன வயசுல இருந்தே பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தேன். பிஏல தான் மாட்டிக்கிட்டேன். கிரேட் சார், நல்ல திறமைசாலி. கை கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள மாட்டிக்கிட்டியா? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வா. ஹலோ. ஏண்டா உனக்கோசரம் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்? வர்ற நேரமாடா இது? எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் தான் கத்தி போடுவாருன்னு தெரியும்ல. டேய், தெரியாமத்தான் உங்க 2 பேத்தையும் கேட்கறேன். எத்தனை நாள் தான்டா நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நாம படிச்சு கிழிச்சதுக்கு MBBS சீட்டு தர போறானுங்க. என்னையும் மாட்டி விட்டுட்டு டீபார் பண்ணிட்ட. போய் வேலையை பாருங்கடா. நல்ல வேலைடா மாப்பிள்ள, நீ கொஞ்சம் ஏமாந்து இருந்த ஒரு லைஃப்லயே டீபார் பண்ணிருப்பான். டேய் கண்ணாடி, உன்னை குத்தி கிழிச்சிருவேன். ஆனா அசிங்கமா எலும்பு வெளியே தெரியுமே தான் உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். ஏன்டா லோலோன்னு கத்துறீங்க? எப்ப பாரு எளியும் புடியுமா சண்டை போட்டுக்கிறீங்க. பின்ன வீட்டுல சோறும் போட மாட்டேங்கிறாங்க, செலவுக்கு பணமும் தர மாட்டேங்கிறாங்க, வேலையும் கிடைக்கல. விட்டடிக்கு பாஸ் பண்ண முடியல, இதுல வேற. அசோக்கு, உன்னை குத்தி காட்டுறான், விடாதே. நான் இல்ல. டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வாடா. ஆள் வர்றது தெரியலையாடா? உனக்கு நான் வரது தெரியலடா. இருக்கிறது 3 அடி, இதுல என்னடா பேச்சு? என்னடா சொன்ன? எர்ராகிக்க எடுக்க முடியாது.
நெஞ்சில் இருக்கிற மஞ்ச சொத்தை எடுத்துருவண்டா. மஞ்சாச்சோரம் எடுக்கிற ஏண்டா அசோக்கு, இந்த மார்ச் மாசமாவது நம்ம ஃபீஸ் கட்டலாமோ? டேட் பாரா இருக்கு, இனிமே பணம் கட்ட முடியாது. டேய், உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்க கூடாது. நம்ம கூட படிச்சவங்கள எம்ஏ வந்துட்டாங்க. நாம இப்படியே சைட் அடிச்சுட்டு சுத்துறோம். உங்க கூட சேர்ந்து சுத்துனா டிகிரியாடா வாங்க முடியும்? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு, உனக்கு உண்டு ஒரு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு ஏண்டா காது கிட்ட வந்த நைய நையன்னு